மக்கள் நிறைய பேர் வந்து இந்த படம் வந்து ஒரு லாஸ்ட் 1 வீக்காக சீட்டில் பார்த்துட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க. ஒரு சின்ன நிகழ்வு தான் எனக்கு ஞாபகம் வருது. தலைவா வந்து ஒரு எல்லா சென்டர்லையும் ரிலீஸ் பண்ணி கடைசியில் தமிழ்நாடு ரிலீஸ் ஆச்சு. ஒரு 10 நாள் கழிச்சு ரிலீஸ் ஆச்சு. ஆகஸ்ட் 9 வேர்ல்டு ஃபைட் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகி ஆகஸ்ட் 21 தான் 2013 தமிழ்நாடு ரிலீஸ் ஆச்சு. ஆகஸ்ட் 20 அன்றைக்கி நான் வந்து எல்லாத்தையும் டெலிவரி பண்ணிவிட்டு நாளைக்கு படம் தமிழ்நாடு ரிலீஸ்னு சொல்லி நான் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தேன். ஒரு ரெஸ்டாரண்ட் போயிட்டு சாப்பிட அன்றைக்கி எல்லாத்தையும் டெலிவரி பண்ணிவிட்டு லேப்லாம் போயிடுச்சு. நாளைக்கு எல்லாம் க்யூப்பில் ஏற்றிட்டாங்க. நான் ரெஸ்டாரண்ட் போயிருந்தேன். ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ருந்தேன். அவங்க ஒரு அப்பா ஒரு குழந்தை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு நான் தான் தலைவா டைரக்டர்னு தெரிஞ்சிச்சு. அவர் வந்து ரொம்ப பெருமையாக சொல்கிறாரு, இது மாதிரி வந்து நாளைக்கு தலைவா ரிலீஸ், நம்ம போகலாம், நம்ம தியேட்டர் போகலாம் அப்படின்னு சொன்னாரு. நம்ம சந்தோஷமாக இருந்தது. ஓகே ரெக்கக்னைஸ் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி. உடனே அந்த குழந்தை சொல்கிறான், நம்ம 3 தடவை பார்த்துட்டோமே சீடியில், அப்புறம் என்ன திருப்பி எதுக்கு போகணும் அப்படின்னு சொன்னான். ஸோ அந்த வழி இப்போ ஆக்சுவலாக வந்து இப்போ திருப்பி உணர்றேன். ஏன்னா அது டிஃப்ரென்ஸ் என்னென்னா, அது 10 நாள் கழிச்சு வந்தது, 10 நாள் நின்றுச்சு. ஸோ அந்த வழி திருப்பியும் இப்போ எத்தனை பேர் சொல்ல போகிறாங்க, நான் சீடியில் பார்த்துட்டேன்னு சொல்ல போகிறாங்க அப்படின்ற ஒரு வழி தான் நமக்கு. அன்றைக்கி நான் அந்த ஹோட்டலேருந்து நேராக காரில் ஏறி போயிட்டு ஜஸ்ட் ஆட் டியர்ஸ் இன் மை ஐஸ். எனக்கு எப்படி இதை ரியாக்ட் பண்ணி கூட தெரியல எனக்கு. ஏன்னா படம் ரிலீஸ் ஆகுது அது மாதிரி தான் இப்போது ஒரு 10 நாள் கழிச்சு எவ்வளோ பேர் சீட்டில் பார்த்துருக்காங்க. நீங்கள் சீட்டில் பார்த்துருந்தாலும் பரவாயில்ல, பிகாஸ் நம்ம யாருமே அட்வைஸ் பண்ணி திருத்த முடியாது. பிகாஸ் எவ்ரி ஒன் ஹேஸ் டு ரியலைஸ் இட் இஸ் அ டெஃபினெட்லி ஆல்டர்னேட் இண்டஸ்ட்ரி அண்ட் கில்லிங் சினிமா. ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியை நிறைய பேர் உழைச்சிட்டு இருக்காங்க. இதை நம்பி பல லட்சம் குடும்பம் இருக்குது. ஸோ இது அழிஞ்சிட்ருக்கு. அது தயவு செஞ்சு நீங்கள் காப்பாற்றணும். வனமகனுக்கு மட்டும் இல்லை, எல்லா படத்துக்கும் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற எல்லா படத்துக்கும் மீடியா சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படும். மீடியா சப்போர்ட் இல்லாமல் பப்ளிக் சப்போர்ட் இது ஒரு பெரிய கொஷின் மார்க் தான். இப்போ நாளைக்கு வந்து இதே பஸ் இதே க்ரௌட் இருக்குமா, வருமா அப்படின்றது பெரிய கொஷின் மார்க். ஆனால் வந்து இதை வந்து கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி இது வந்து மீடியாவும் சரி பப்ளிக்கும் சரி உணர்ந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். ஒரு படம், அதாவது கண்டிப்பாக ஒரு விஜய் சார் ஒரு தலைவா டைமில் சொன்ன விஷயம் தான் வருது. ஒரு படம் வந்து ஜெயிக்கிறது தோக்கிறது வந்து ஒரு மக்களுக்கு இருக்கலாம், ஆனால் சூழ்நிலைக்கு இருக்கக்கூடாதுன்னு. ஸோ அது மாதிரி இப்போ ஒரு சூழ்நிலை தான் இந்த படங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தடையாக இருந்திருக்கு. இது வந்து கவர்மெண்ட்டை குறித்து சொல்கிறதா இல்லை தியேட்டர் அசோசியேஷன் எல்லாருமே வந்து அவங்க பக்கம் நியாயம் சொல்கிறாங்க. ஸோ இது எந்த பக்கம் நான் என்ன பாதிக்கப்படுறவங்கள தான் ஐ திங்க் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் எல்லாருமே. நாங்கள் இதில் என்ன காரணம், எந்த ஒரு ஸ்ட்ரைக்கோட ஒரு முன் அறிவிப்பு இருந்தால் அதுக்கு தான் பிளான் பண்ணலாம். ஆனால் எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் திடீர்னு ஒரு ஃப்ரைடே நைட் வந்து மண்டே ஸ்ட்ரைக்குன்னு சொல்லும்போது அதை ஏற்றுக்கிறதுக்கே ரொம்ப ஃபஸ்ட்டு வந்து டைஜஸ்ட் பண்ண முடியல. ஏன்னா எங்களுக்கு வந்து வனமன் சார் சொன்ன மாதிரி, ஜனஜன் சார் சொன்ன மாதிரி செகண்ட் வீக் வந்து ஒரு 30 ஸ்க்ரீன் இன்க்ரீஸ் ஆகி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் பயங்கரமாக ஹாப்பியாக இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எல்லோரும் சொன்ன மாதிரி தான் ஒரு நம்மளோட ஒரு எல்லா படமுமே வந்து ஐ திங்க் வந்து ஒரு அங்கீகரிக்கப்படணும், ஒரு நல்ல படம்னு, அதுக்கப்புறம் பொருளாதாரமாகவும் சக்ஸஸ் ஆகணும். ஸோ இந்த படம் வந்து அது கண்டிப்பாக அச்சீவ் ஆகிட்டுன்னு நினச்சி ரொம்ப நம்பிட்டு இருந்த டைமில் தான் இந்த மாதிரி நடந்தது. அது கண்டிப்பாக வந்து ஒரு வெரி வெரி டிசப்பாயிண்டிங். ஏன்னா இது வந்து ஐ திங்க் நான் லாஸ்ட் டைம் நான் ப்ரெஸ் மீட்டில் சொன்ன விஷயந்தான். இந்த படம் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டாக தயாரிப்பாளர், இப்போ நானும் கண்ணன் சார்லாம் வந்து நாங்கள் டெக்னீஷியன்ஸ், எங்களுக்கு தயாரிப்பு தெரியாது. இப்போ அப்பா கூட இருந்தாங்க, ஓகே, தனஞ்சயன் சார் கூட இருந்தாங்க, அவங்க கைட் பண்ணாங்க. அது மட்டுமே தவிர பட் எங்களுக்கும் ப்ரொடக்ஷன் சம்மந்தம் கிடையாது. பட் இருக்கிற ஒரு பேஷனில் இந்த படம் நாங்கள் பண்ணோம். கண்ணன் சாரும் சரி நானும் சரி பண்ணோம். ஆனால் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது ஒரு டெக்னீஷியனாக நாங்கள் பாதிப்பட ஒரு 5 வருஷம் பின்னாடி போயிட வேண்டிய சூழ்நிலை தான் வரும் எங்களுக்கு. திருப்பி நாங்கள் 5 வருஷம் கஷ்டப்பட்டு நாங்கள் நேற்று இருந்த நிலைமைக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் வரும். நான் ரவி சார்ட்ட சொல்லிட்டு இருந்தேன் இந்த நாள். ஏன்னா இவ்வளோ ஒரு உழைப்பு போட்டு அவர் இந்த மாதிரி வந்து நிச்சயமாக நான் சொல்ல முடியும். பிகாஸ் ஒவ்வொரு நாளுமே வந்து அவ்வளோ ஒரு சிரமம் எடுத்து தான் ரவி சார் இந்த படம் பண்ணார். ரிலீஸ் அன்றைக்கி முதல் நாள் கூட அவ்வளோ ஸ்ட்ரெஸ் எங்களுக்கு இருந்தது. எவ்வளோ பிரச்சனைகளும் தாண்டி தான் ரிலீஸ் பண்ணோம். ரவி சார் இல்லைன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்காது. தனஞ்சயன் சாருக்கு தெரியும், எல்லாரும் தெரியும், எல்லோரும் சப்போர்ட் பண்ணாங்க. அந்த ஒரு சூழ்நிலை ரிலீஸ் பண்ண படம் ஒரு நல்ல வரவேற்பு கிடச்சி திருப்பி அது போகும்போது இந்த மாதிரி சூழ்நிலை வரக்கூடாது, அது வந்துருச்சு. அதை நாங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரவி சார் இந்த சூழ்நிலை நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணிட்டுருந்தீங்க. ஏன்னா ஒரு 3 நாள் நான் சொல்லிட்டு இருந்தேன், சார் தெலுங்கு ஹிந்தி ஏதாவது போயிடலாமா, இல்லை ஆர்ட் ஃபிலிம் திருப்பி ஆரம்பிச்சிடலாமான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த மாதிரி ஒரு நம்ம டிசப்பாயின்மெண்ட்டில் பேசுகிற விஷயந்தான். ஸோ அப்போ கூட என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கு. தேங்க்யூ மீடியா. நீங்கள் உங்கள் கையெல்லாம் திருப்பி நாங்கள் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஆல்ரெடி ரிவ்யூஸில் எழுதிட்டீங்க. ஆனால் இந்த படத்தை இன்னும் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். இவன் தந்திரன் படமும்
வனமகன் படமும் இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில, கண்டினியூ ஆகுது. ரிலீஸ் ஆகிடுச்சு, ரிலீஸ் இப்போ கண்டினியூ ஆகுது. ரிலீஸ் ஆக போதா, ரிலீஸே இதுதான். இது வந்துட்டு எவ்வளோ தான் வந்து ஜோக் பண்ணாலும் அது வழி வேறு வழி எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா படம் வந்துட்டு வனமகன் படம் பற்றி நான் முதல்ல சொல்கிறேன், ஏன்னா அதில் இன்வால்வ் ஆகிருந்ததுனால. எல்லா படமும் ஒரே வழி தான். பட் என்னென்னா முதல்ல ஜூன் 19th நம்ம 19th பிளான் பண்ணியிருந்தோம், மே 19th பிளான் பண்ணியிருந்தோம். அப்போ வந்துட்டு 12th வந்துட்டு இது சொல்லியிருந்தாங்க, ஸ்ட்ரைக் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம சங்கத்திலேருந்து. அப்போது எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, அதை மதித்து நாங்கள் வந்து தள்ளி போனோம். அது ஒரு தடங்கள், எங்களை தாண்டி வந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு பல தடங்கள் ரிலீஸில், ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னா எவ்வளோ தடங்கள் இருக்குதுன்னு உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது உங்களுடைய கடமையாக நினைக்கிறோம் நாங்கள். ஸோ அந்த தடங்களையும் தாண்டி வந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜிஎஸ்டி வந்தது, அதுக்கப்புறம் என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸு, அது இதுன்னு வந்து இப்போ வந்து பல பிரச்சனைகளை தாண்டி இன்றைக்கி ஒரு நல்ல முடிவாக, இன்றைக்கி தான் எல்லோரும், நான் ஷேவிங்லாம் இன்றைக்கி தான் கொஞ்சம் பண்ணேன், ட்ரிம்மிங்லாம் நிறைய டையெல்லாம் அடிச்சு இன்றைக்கி தான் வந்தேன் நான். ஸோ அதனால் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இது வந்து எல்லாருக்கும் சினிமாவில் கஷ்டம் இருக்குன்றது வந்துட்டு ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அது வந்துட்டு ரேஷியோ தான் டிஃப்ரென்ஸ். இன்றைக்கி வந்து இவன் தந்திரன் படத்தில் வந்து இவ்வளோ முதலீடு போட்டு இவ்வளோ வந்து இது தேவைப்படுது, இவ்வளோ இருந்தால் இது போயிடுச்சுன்னா லாஸ் ஆகிடும்ன்றது ஒரு விஷயம். எங்களுக்கு இவ்வளோ இருக்குது, அதில் இவ்வளோ போச்சுன்னா அது ரேஷியோ தான் வித்தியாசமே தவிர ப்ராஃபிட் லாஸு இது எல்லாமே ஒன்று தான் எல்லாருக்குமே. ஸோ சினிமாவுக்கு அது எல்லாமே பொது தான். ஸோ நாங்கள் வந்துட்டு பெரிய பட்ஜெட்டு, அவங்க சின்ன பட்ஜெட்டோ இல்லை, இது எங்களுக்கு முன்னாடி வந்த படம் எங்களோட பெரிய பட்ஜெட், இவ்வளோ தான். ரேஷியோ தான் டிஃப்ரென்ஸே தவிர வேறு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி தான் நடிகர்களுக்கும் அதே மாதிரி தான், சம்பளமும் அதே மாதிரி தான், வேறு எதுவும் கிடையாது. ஏன்னா நான் ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு தொழிலாக நினச்சிட்ருக்கேன். என்னுடைய சினிமாவை நான் ரொம்ப நேசித்து நான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் எல்லாம் ஒன்று திரண்டு வந்து பேசணும் நியாயமாக. பட் எங்களுடைய படங்கள் முக்கியமாக பாதிக்கப்பட்டதுனால நாங்கள் 2 பேரும் வந்து பேச வேண்டிய, 2 டீமும் வந்து பேச வேண்டிய சுச்சுவேஷனுக்கு வந்திருக்கோம். என்னென்னா ஏன் உன்னதமான அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் டாக்டர் தொழில் தான் ரொம்ப உன்னதமான தொழிலாக நினைப்பேன். அது வந்து கடவுளுக்கு பதிலாக நம்ம டாக்டர்ஸை வந்து பார்க்குறோம், அவங்க தான் உயிரை காப்பாற்றுறாங்க அப்படின்னு நினைப்பேன் நான். பட் இந்த டாக்டர்ஸே வந்து சில நேரத்தில் வேலை டென்ஷனில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும்னா அவங்க சினிமா தான் வந்து பார்க்குறாங்க. ஸோ டாக்டர்ஸையே சந்தோஷப்படுத்துகிறோம் அவங்க தான் சினிமாக்காரங்க. ஸோ டாக்டர் வந்து நான் கடவுள் மாதிரி நினைச்சேன். கடவுளையே சந்தோஷப்படுத்துகிற ஒரு தொழில் தான் சினிமா தொழில். அந்த தொழிலை அழியவே கூடாது, அது வந்துட்டு நம்ம அழிய விடவே கூடாது. அதுக்கு இங்கே டேக்ஸ் போடுறாங்க, அங்கே டேக்ஸ் போடுறாங்க, என்னடா பண்ணுறது, வேறு வழியே இல்லாமல் என்டர்டெயின்மெண்ட் வேணும்னு சினிமாவுக்கு வந்து சினிமாலேயும் டேக்ஸ் போடுறாங்க. ஸோ இவ்வளோ டேக்ஸை தாண்டி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக வரும்போது அந்த மீடியமை நம்ம வளர்க்க தான் ட்ரை பண்ணோமே தவிர, ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எல்லாம் சென்னையில் தான் இருக்கிறீங்க. சினிமா விட்ட சென்னையில் வேறு எதாவது இருக்கா பண்ணுறதுக்கு? யாருக்குமே யாராவது ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் பார்க்கலாம். சினிமா தான், அதுதான். அப்படி தான் நான் வளர்ந்துருக்கேன், அப்படி தான் எங்கள் அப்பா அம்மா வளர்ந்துருக்காங்க எல்லோரும். அதுதான் நமக்கு செலிப்ரேஷனு. அந்த செலிப்ரேஷனை நம்ம வந்துட்டு வளர தான் வைக்கணுமே தவிர அதுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் கேட்குறேன். வெறும் என்டர்டெயின்மெண்ட் மட்டுமே இல்லை சினிமான்றது, அதில் பல விஷயங்கள், நல்ல விஷயங்கள் சொல்கிறோம். அது மக்களுக்கு போய் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க மக்களுக்கு. இந்த மீடியம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இந்த படம் அதே மாதிரி அந்த ரன் கண்டினியூ ஆகணும். வனமகன் மட்டும் இல்லை, கூட ரிலீஸ் ஆன இவன் தந்திரன், அதுக்கப்புறம் 7 அதர் ஃபில்ம்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. அது எல்லாத்துக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். அண்டு இதில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டை கண்டிப்பாக தேங்க் பண்ணணும், ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு நம்ம சேம்பர், அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் சர்க்கிளில் எல்லோரையும் தேங்க் பண்ணணும். அண்டு மோரோவர் முக்கியமாக ப்ரெஸ்ஸை ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணணும். அண்ட் இன்றைக்கும் உங்களுக்கு ட்விட்டர் ஃபீட் வந்த மாதிரி எனக்கும் வருது. நான் நெகட்டிவ்லாம் பார்க்காம பாசிட்டிவ் பார்க்குறேன். நெகட்டிவ் வந்து நான் பார்த்துட்டு அப்படியே பார்க்காத மாதிரி விட்டுடுறேன், அது ஒரு விஷயம். பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி எல்லாருமே அதான் சொல்கிறாங்க. எவ்வளோ தான் திருட்டு டிவிடியோ விசிடியோ இல்லை ஆன்லைனில் வந்தாலும் தேட்டருக்கு வர்ற ஆடியன்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதுதான் உண்மை. அப்படி இல்லைனா எப்படி இவ்வளோ கலெக்ட் பண்ணுவோம் ஒரு படம்? எங்கேருந்து வரும்? எங்கே வந்து நம்ம லீகலாக காட்ட முடியும் இவ்வளோ கலெக்ட் ஆகிருக்குன்றது? ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பார்த்துக்கோங்க, என்ஜாய் பண்ணிக்கோங்க. போர் அடிச்சுன்னா பாருங்கள், தப்பு இல்லை. பட் தியேட்டருன்றது வந்துட்டு வேறு ஒரு ஃபீல், அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அது வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு முக்கியமான ஒரு இடம் சினிமா தியேட்டருன்றது.
வெறும் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக மட்டுமே இதை நான் சொல்லலை. பல நல்ல விஷயங்கள் இன்றைக்கி சினிமாவில் சொல்லிட்டு வராங்க. அந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். அது தியேட்டரில் ஆடியன்ஸோடு பார்க்கும்போது ரொம்ப 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 அது சிறப்பான ஒரு விஷயம். அதை வந்து நம்ம இழந்துடக்கூடாதுன்னு சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லோரும் வந்ததீங்க. கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரைக்கில் பாதிக்கப்பட்ட படங்கள் மறுபடியும் இப்போ ரிலீஸ் ஆகி அதே மாதிரி அதே ரன் கண்டினியூ ஆகணுன்ற ஆசையில் தான் அவங்க எல்லோரையும் கூப்பிட்ருக்கோம். இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பாக நினைக்கிறேன் நான். தேங்க்யூ ஸோ மச்.